ஃபைனலாக ஊருக்கு போகிறேன். ஆக்சுவலாக நான் போகிற ஃப்ளைட் எப்படி நான் டிக்கெட் போட்டேன், ரைட், நான் வந்து டிக்கெட்டை எவ்வளோக்கு போட்டேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நான் கிளம்புற அன்னைக்கு இருக்கிற அப்டேட். ஸோ நாளைக்கு இது மாறுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஊருக்கு போகணுங்கிறீங்க. சில பேர் டிக்கெட் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் என்ன ஹெவியாக இருந்தாலும் இங்கே போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஊருக்கு போயிட்டு எல்லாரையும் காண்டாக்ட் பண்ண போகிறேன் தெரில. ரைஸ், நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். நான் பஸ்ஸு தரையாக இருக்குது. ஜசீரா ஏர்வேஸ் ஃபைனலி ரீச் மும்பை ஏர்போர்ட். தான் நான் வீடியோ எடுக்கல. நான் மட்டும் வீடியோ எடுத்தேன்னா இப்படியே போயிட்டு சென்னை ஃப்ளைட் ஏறுறதுக்கு போல வேற எங்கேயாச்சும் ஃப்ளைட் ஏறிடுவேன். இங்கே வரேன், லுக் வேற மாதிரி இருக்குல்ல. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. இடத்த பார்க்கும்போதே தெரியும் நான் எங்கே போகிறேன் அப்படின்ட்டு. எஸ், ஃபைனலாக ஊருக்கு போகிறேன். ஸோ குவைத்திலேருந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா ரிட்டர்ன் நான் வந்து இப்போ ஊருக்கு போகிறேன். இப்போ தான் வந்த மாதிரி இருக்கும், ரைட். ஒரு ரீசன்னால் போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் போகிற ஃப்ளைட் எப்படி நான் டிக்கெட் போட்டேன் அண்ட் என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மூலிமா இந்த ஸ்ட்ரகிளில் இப்போ இந்த ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட் இன்னும் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணல. ஸோ நிறைய இங்கே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அண்ட் தென் நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இங்கே ரூல்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெக்கேஷன் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ, டோன்ட் மிஸ் இட். இப்போ நான் டிக்கெட் போட்டது எதில் அப்படின்னா ஜசீரா ஏர்வேஸ். ஸோ ஜசீரா ஏர்வேஸ் தான் சென்னைக்கே கிடையாது. எப்படி நீ போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், நான் வந்து டிக்கெட்டை எவ்வளோக்கு போட்டேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். 175 KD நான் டிக்கெட் போட்டிருக்கேன். இப்போது டிக்கெட் எல்லாமே 250, 300, 360 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பட் இது வரையிலையும் ஃப்ளைட்டோட அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜசீரா அண்ட் குவைத் ஏர்வேஸ் இந்த ரெண்டு ஃப்ளைட் தான் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து மும்பைக்கு டிக்கெட் பார்த்தேன், 130 சம்திங் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே மும்பை போயிடலாம் அண்ட் மும்பையிலேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போயிடலாம். ஸோ 4 or 5 hours கழிச்சு ஒரு டிக்கெட் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் இப்போ நானும் டிக்கெட் போட்டேன். இங்கே ஜசீரா பார்க் அண்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்தது. அங்கே வந்த பிறகு அங்கே பார்க்கிங்குள்ளே விடும்பொழுது இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு காரில் போகிறேன்னா அந்த காரை அலோவ் பண்ணுறாங்க அண்ட் என்ன அலோவ் பண்ணுறாங்க. அன்வான்ட் பர்சன்ஸ் யாருமே உள்ளே அலௌடே கிடையாது. அதாவது எங்கே அப்படின்னா அந்த ஏர்போர்ட் ரோட்லேருந்து அந்த பார்க் உள்ளே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் அங்கே பார்க்கிங்கில் போய் அப்புறமா அந்த பார்க்கிலேருந்து எங்களை பஸ்ஸில் பிக்கப் பண்ணிட்டு இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு இங்கே வரும்பொழுது எனக்கு பேக்கேஜ் கொடுத்தது 20 kg. ஸோ அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் 7 kg, அது 2 kg எக்ஸஸாக இருந்துச்சு. காசு வாங்கிட்டாங்க. ஸோ எக்ஸஸ் எந்த வெயிட்டும் எடுத்து வராதிங்க, கரெக்டான வெயிட் மட்டும் எடுத்துவாங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அண்ட் இங்கே வந்த பிறகு எனக்கு போர்டிங். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஃப்ளைட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கெட்டில் வந்து 4:15 போட்டுருந்துச்சு. பட் இங்கே என்ன சொன்னாங்கன்னா 3:15, 4 hours பிஃபோராகவே நீங்கள் இந்த பார்க்குக்கு வந்துடணும். ஸோ அந்த பார்க்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே போர்டிங்லாம் முடிச்ச பிறகு உங்களை கேட்டில் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ இந்த கேட்டில் விட்ட பிறகு எனக்கு ஆக்சுவலாக சொன்னது 4:15, இப்போ 3:15 ஃப்ளைட்டுன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்கிற போர்டிங் பாஸில் டிக்கெட் போட்டிருக்கு. ஸோ அதனால் எந்த விதமான சேஞ்சஸுமே நடந்துகிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக இதோட அப்டேட் இது எப்போ நான் உள்ள சொல்கிறேன்னா May 2. ஸோ நான் கிளம்புற அன்னைக்கு இருக்கிற அப்டேட். ஸோ நாளைக்கு இது மாறுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை பிஃபோராக உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கேருந்து நான் வந்து இப்போ மும்பை போகிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நான் போயிடுற மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் டிக்கெட் போடணும் அப்படின்னா, ஸோ ஜசீரா ஏர்வேஸாக இருக்கட்டும் ஆர் குவைத் ஏர்வேஸாக இருக்கட்டும். குவைத் ஏர்வேஸ் இப்போ சென்னைக்கு இருக்குது, பட் ஃபேர் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ஜசீரா இப்போ வந்து நீங்கள் டிரான்சிட்டில் போகிறீங்களா, ஸோ நீங்கள் மும்பை ஆர் கொச்சி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போகும்பொழுது அங்கேருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டிக்கெட் சென்னைக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பார்த்து பண்ணணும். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மும்பை டு சென்னை டிக்கெட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ் 7 kg போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் கொண்டு போகிற 20 kg அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அங்கேருந்து டிக்கெட் போடும்பொழுதும் 20 kg ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ். ஸோ இந்த மாதிரி டிக்கெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிக்கெட்டை வந்து ஒரு 4 to 5 hours சேஞ்சில் வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஃப்ளைட் டிலே ஆகலாம். அதனால் நமக்கு அந்த டிக்கெட் வந்து லாஸ் ஆகக்கூடாது. பட் இது என்னன்னா நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். இப்போ எனக்கு ட்ராவல்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொன்னாப்புல அப்படின்னா, நீங்கள் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே ஜசீரா சைட்லேருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க எங்களுக்கு டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இந்தியா, அதாவது மும்பை டு சென்னை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃப்ளைட் நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு இஷ்யூ இந்த ஃப்ளைட்டில் தான். அதனால் ஸோ அதை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு டிக்கெட் தான் போடுற மாதிரி இருக்குண்டாரு. நான் ஓகே அப்படின்னு தைரியமாக போகிறேன். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்காக ப்ரே பண்ணுங்கள். நான் எந்த விஷயத்துக்காக ஊருக்கு போகிறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அண்டு இவ்வளோ தான். இங்கே ஏர்போர்ட் எப்போதும் போல் விரிச்சோடி கிடக்கு. ஃப்ளைட்டில் போகிறவங்க மட்டும்தான். எப்போதுமே ஏர்போர்ட் அப்படி தான் இருக்கும். அண்டு முன்னாடி மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பதட்டத்திலே இருக்குது. ஒரு பயம், ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எப்போதும் உள்ளது தான். ஸோ இப்போ கரெக்டாக டைம் வந்து 2:30 ஆகுது. இன்னும் ஒரு எப்படியும்
ஒரு 1 ஹவரில் ஃப்ளைட்டு. ஸோ இங்கேருந்து நான் மும்பை டு சென்னை போகிறேன். அண்ட் ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஜசீரா. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டியூட்டி ஃப்ரீயில் நம்ம இங்கே வந்து திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே டியூட்டி ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு டியூட்டி ஃப்ரீ. நான் வந்து அதாவது குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் இந்த ஜசீரா ஏர்போர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் T1 அண்ட் T2, இது வந்து T5, ஆக்சுவலாக T4 வந்து குவைத் ஏர்வேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டியூட்டி ஃப்ரீ பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் எங்கேயே வந்து சாப்பிடாம வந்தேன். பர்கர் கிங் இருந்துச்சு. ஸோ பர்கர் கிங்கில் 2 KD ஒரு பர்கர், பசிக்கு சாப்பிட்டுட்டேன், என்ன பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் இங்கே நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கஷ்டம். ஏன் அப்படின்னா இங்கேருந்து டியூட்டி ஃப்ரீ மும்பை வரைக்கும் ஓகே, பட் மும்பை டு சென்னை நம்ம போகும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் குப்பையில் போகிற மாதிரி இருக்கும். இல்லை வாங்கி உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக திணிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஊருக்கு போகணுங்கிறீங்க. சில பேர் டிக்கெட் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் என்ன ஹெவியாக இருந்தாலும் இங்கே போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ், ஸோ அவங்களோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் கிளம்பி வரேன்னா எனக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. 10ஓட 11 போயிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் வரேன். கடன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். பட் நான் போய் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன், என்ன பண்ணுறது. அண்ட் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜசீராவோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் போனது கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கட்டு, தெரில. போய் பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமாக இங்கே வந்து எப்படின்னா அதான் இப்போ இப்படி இருக்குது, எப்போதும் இப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரில. குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த T1 அண்ட் T2, ஸோ அந்த ஏர்போர்ட்டை விட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இங்கே ரெனோவேட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரெனோவேட் ஒர்க்குக்காக சில பிளேஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஏர்போர்ட் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. நான் காட்டினல ஸோ ஒரு சந்தில் போகிற மாதிரி இருந்துச்சுல, லைக் அதுதான் வந்து கேட்டுக்கு போகிற வேவே சின்னதாக இருக்குது. ஒரு ஆள் தான் கிராஸ் பண்ணி போகலாம். அண்ட் இடையில கேப்பு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் டைம் நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸஸை கரெக்டாக எடுத்துங்க. நானே பறக்க கிளம்புனதில் கொஞ்சம் திங்ஸை மறந்துட்டேன். இங்கே வந்த பிறகு தான் ஞாபகம் வருது. மெயினாக வந்து பேசிகிட்டு இருக்க ஃபோனோட சார்ஜர் இல்லை. இது என்றைக்கு சார்ஜ் ஆகி ஆஃப் ஆகுதோ, எப்படி நான் ஊருக்கு போய்ட்டு எல்லாரையும் காண்டாக்ட் பண்ண போகிறேன் தெரில. ஸோ எனிவே எல்லோரும் எனக்காக துவா செய்யுங்க. ஓகே காய்ஸ், ஆல் ஃபைன். ஆக்சுவலாக 3:15 ஆகுது. இப்போ தான் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்கும். இவங்க என்னென்னா ஃப்ளைட்டில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆனாவுன்னா பஸ்ஸை எடுத்துகிட்டு பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போயும் பஸ்ஸு தான் வந்து நிற்கிது. இப்போயும் பஸ்ஸில் தான் போக போகிறோம். என்ன பண்ணுறது காய்ஸ், நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். ஆனால் பஸ்ஸு தரையாக இருக்குது. ஃபைனலி ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறேன். திஸ் இஸ் மை ட்ராவலிங் ஃப்ளைட், ஜசீரா ஏர்வேஸ். ஃபைனலாக கைஸ் ஜசீரா ஏர்லைன்ஸ்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து வியூ நல்லா பக்காவாக இருக்குது. பட் எனக்கு எப்போதுமே இந்த சீட் மட்டும் கிடச்சே தொலைய மாட்டேங்குது. மை காட், என்ன பண்ணுறது. ஸோ பட் இந்த ஃப்ளைட்டில் வந்து சீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா செம இதாக இருக்குங்க. அதுக்கு நம்ம ஏர் இண்டியாவே தேவலாம் போல். நல்லா நெருக்கமாக இருக்குது. ஸோ எல்லோரும் தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அண்ட் என் கூட இந்த ஃப்ளைட்டில் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் சீட்டை பின்னாடி போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக வந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணாமல் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து ஊற்ற சொல்லிடுவாங்க. அது எனக்கு என் ஃப்ரெண்டே சொன்னாப்ல. ஸோ நீங்கள் வெறும் பாட்டில் எடுத்து வரீங்கன்னா இங்கே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் அப்போ தான் ஐஸ் வாட்டர் பிடிச்சி நல்லா ஜில்லுன்னு வச்சுருக்கேன். போகும்போது குடிச்சிட்டு போகலாம், டேரக்ட் விடலாம். Guys, finally reach Mumbai airport. இதுதான் நான் வந்து ஜசீரா ஃப்ளைட். அண்ட் இதுதான் மும்பை ஏர்போர்ட். இங்கே வந்து நமக்கு நிறைய வெயிட்டிங் டைம் இருக்குது. பயங்கரமாக சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக மும்பை ஏர்போர்ட்டை. கைஸ், என்ன ஏர்போர்ட் இது? மும்பை ஏர்போர்ட்டா இது? மிரட்டி விட்டுருக்காங்க கைஸ். ஃபுல்லாக மாதிரியா மால் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த சாக்லேட் தான் எடுத்துகிட்டு போக சொன்னார். நான் எடுத்துகிட்டு போகல. இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, வேஸ்ட்டு தான். இன்னும் ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பொட்டியை முதல்ல எடுப்போம், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு செய்தி சொன்னோம். நெட்டு வேறு போடாமல் வந்துருக்க பாருங்க. நான் என்ன பண்ணலான்னு தெரில.
ஃபைனலாக குவைத் டு மும்பை. ஸோ மும்பைலேருந்து சென்னை போகிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு ஸோ இப்போ கீழே கேட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இறங்கணும், சாப்பிட்டோம், இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. ஆனால் இதில் எதுவுமே வீடியோவில் காட்டல. ஏன் அப்படின்னா ஒரு பதட்டத்துலேயே இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 4:05. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30க்கு வந்து போர்டிங் போட்டு நெக்ஸ்ட் வேலையை முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்பை ஏர்போர்ட்டில் மட்டும் அப்படி நின்றாதீங்க. ஏன்னா இந்த ஏர்போர்ட் செம்ம பிஸியாக இருக்குது. எங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரில. அதெல்லாம் தடவணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கல. நான் மட்டும் வீடியோ எடுத்தேன்னா இப்படியே போயிட்டு சென்னை ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு பதிலாக வேறு எங்கேயாச்சும் ஃப்ளைட் ஏறிடுவேன். அதனால தான் இப்போ இங்கே கீழே கேட்டுக்கு வந்தோன்னே ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் அண்ட் இங்கே டியூட்டி ஃப்ரீ. ஸோ இதெல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த பிராண்ட்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஆனால் மேலே அப்படியே ஆப்போசிட்டு, இங்கே ஆளே இல்லைல்ல, மேலே கொலை கூட்டம். வந்து இது ஃபஸ்ட்டு டைம் மும்பை கனெக்ஷன் இந்த மாதிரி வரேன். இங்கெல்லாம் வந்து என்ன அழகழகாக இருக்குது. கொஞ்சம் பேக்கு நிறைய எக்கச்சக்கமான பேக் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹெவியாக தான் இருக்கும். பட் இதெல்லாமே இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லக்ஸுரி லுக்கோட பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஸோ நான் இன்னொரு ஒரு சஜஷன் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸோ கேட்டில் வேகமாக வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றோம் அப்படின்னாலும் நம்ம ஃப்ளைட்டை விட்டுருவோம். ஸோ மும்பை வரோம் நீங்கள், ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இடத்துல யாரோ பைக்கை வீலிங் விட்டு மரத்துக்கு இடையில ஒரு நிற்க வச்ச மாதிரியான ஒரு டெக்கோரில் ஒரு பாரு. உண்மையாக அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க, லுக் வேறு மாதிரி இருக்குல்ல. கிட்டத்தட்ட இமிக்ரேஷனில் முடிச்சுட்டு இந்த பேக்கை தள்ளிக்கிட்டு எவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கேன். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா இந்த ஏர்போர்ட் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூலாம் எப்படி இருக்குன்னா ஃப்ளைட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து வியூ பண்ணுறதுக்குமே ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது. நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் இந்த மாதிரி ஃப்ளைட்டை டக்குன்னு பார்த்துட முடியாது கேட்டுக்கு போனாலும். இங்கே அப்படி இல்லை. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1 hour இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா காலையில் 11 மணிக்கு கிளம்புனேன் நான். இப்போது அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கேன். தூங்கலை, ஃப்ளைட்லேயும் தூக்கம் வரல. அண்டு நான் வந்து ஒரு நாள் பர்ச்சேஸ் முடிச்சு அடுத்த நாள் வந்து ஊருக்கு வந்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஆளுக்குன்னு இல்லை, ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும். அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என் கூட சுற்றினவங்க, அங்கே என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறது, எங்கள் பிக்கப் ட்ராப். ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த குவைத் நாட்டில் என் கூட படித்தவங்க அண்ட் தென் ஏரியா மெட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே ஒர்க் அந்த மாதிரி அவங்களால ஃப்ரீயாக வெளியே வர முடியாது. பட் எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உண்மையாக வேறு லெவல். யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்காக இறங்கி எந்த லெவல் வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேங்கிறது தெரில. ஸோ அவங்களோட ஹெல்ப் இருந்தனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு தேவையான லக்கேஜ் 1 day நான் வந்து கலெக்ட் பண்ணேன். அண்ட் அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறதா இருக்கட்டும், அண்ட் பேக் பண்ணது, அது எல்லாமே என்னையுமே நானே டயர்டாகி இதானாலும் திங்ஸ் இல்லையோட வாங்கி முடிக்கணும் லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபயராக ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருக்கும். ஸோ உண்மையாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இதுதான். என்ன தான் வந்து நம்ம கூடவே படித்தா இருந்தாலும், என்ன தான் நம்ம ஏரியா மெட்ஸாக இருந்தாலும், என்ன தான் காலேஜ் மெட்ஸாக இருந்தாலும், இந்த மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல வந்து யாருன்னே தெரியாத அவங்க ஃப்ரெண்டாகிறாங்க தெரியுமா, லைக் அது வேறு மாதிரி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். என்னோடய குவைத் ஜேர்னி உண்மையாக செம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மும்பை ஏர்போர்ட் உண்மையாக அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் மும்பை போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே பெஸ்ட். இதான் கரெக்டாகவும் இருக்கும், உங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தென் இப்போ குவைத்தில் நெக்ஸ்ட் ஃப்ளைட்லாம் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படியே எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக ஊருக்கு போனாலும் வீடியோ போடுவேன் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக. அண்ட் டிக்கெட் இப்போ போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 to 300. ஸோ இது குறைஞ்சிச்சினாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்து இனிமேல் ஒரு குட் நியூஸ் இருக்குது நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இருக்குது. ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம். பை பை. சி நான் vlog.